ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சண்டே 28/1/2024 நம்மளுடைய அக்ஷயா AK 636க்கான கெஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம் நண்பா. அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கான கெஸிங்கை நம்ம எப்போதும் போல் ரிசல்ட் வச்சு தான் உருவாக்கியிருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமையுடைய ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். கடைசியில் இருக்கிற லாஸ்ட் 3 டிஜிட் தான் நம்மளுடைய ABC போர்டு. ஸோ போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு 774 ரிசல்ட் நண்பா. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 463774. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 146. ஃபுல் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 668146. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 65யோட 2211 2211 சொல்லிட்டு நம்ம கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ட்ஸும் கிடைக்கிது நண்பா. ஸோ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்த்துடலாம். இங்கே நான் வந்து இந்த 161லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 227. நம்ம எடுக்க போகிறது 65ங்கிறதுனால இந்த 22 எடுக்கணும். இதோட ப்ளஸ் 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 2 கூட்டினோம்னா 4. இங்கேயும் 2ஓட 2 கூட்டினா 4. ஸோ 4 மட்டும் தான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டாக கிடச்சிருக்கு. இந்த 161க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அப்படி எல்லாது ஆல் போர்டு. இப்போ நம்மளுக்கு இங்கே 4 மட்டும் தான் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 161க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 400 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. ஸோ 22 நம்மளுக்கு இங்கே ஹிட் ஆகிருக்கு. இப்போ 400க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். 400 இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 450. இதில் நம்ம எடுக்க போகிறது 45. இதோட ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5. 5ஓட 1 கூட்டினோம்னா 6. 5 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 400க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 6 கிடச்சிருக்கு. இந்த 400க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 564. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 6 5 and 6. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி நண்பா. இப்போ நம்ம 11 பார்த்தாச்சு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். சேம் ஃபார்மேட் தான். 22 and 11 வச்சு ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு, 2வது ட்ரா நம்மளுக்கு வந்து ஏபி போர்டு. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கம்மியான ட்ராக்களை எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு வந்து நல்ல வின்னிங் கிடச்சிருக்கு நண்பா. இதுக்கு முந்தின ட்ராக்களில் ஃபுல்லாகவே நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருக்கு. அதனால தான் நான் இந்த ட்ராவுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா அதிகப்படியான ட்ராக்களை எடுத்தாலும் நம்மளுக்கு மிஸ் ஆகுறதுனால நம்ம ஒரு குறிப்பிட்ட ட்ராக்கில் மட்டும் இந்த ட்ராவுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம 564க்கு பார்த்துக்கலாம் நண்பா. இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 933. இதில் நம்ம எடுக்க போகிறது 93. இதோட ப்ளஸ் 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 2 கூட்டினோம்னா 1. 3ஓட 2 கூட்டினோம்னா 5. 1 அல்லது 5 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 564க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 1 அல்லது 5. இப்போ இந்த 564க்கு அப்புறம் 1 அல்லது 5 கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 146 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. இப்போ நம்மளுக்கு இந்த 22 ஹிட் ஆயிடுச்சு. இப்போ 3 ட்ரா பார்த்துருக்கோம். ஏ போர்டு, ஏபி போர்டு, ஏ போர்டு. ஸோ நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா பெயர் கிடைக்கிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் இந்த ட்ராவில் கெஸ் பண்ணி பார்ப்போம் நம்மளுக்கு பெய்ட்ஸ் கிடைக்குதா அல்லது ஏ போர்டு மட்டும் கிடைக்குதாண்டு. 146. இதோடைய ஃபுல் ப்ரைஸ் வந்து 668 இருக்குது. இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 8 நண்பா. சாரி, இந்த இடத்துல எடுக்க போகிறது நம்ம வந்து 66. இதோட நம்ம ப்ளஸ் 11. இப்போ இதை கூட்டிடலாம். 6ஓட 1 கூட்டினோம்னா 7. இங்கேயும் 6ஓட 1 கூட்டினோம்னா 7. இந்த ட்ராவில் நம்மளுக்கு 77 மட்டும் கிடச்சிருக்கு நண்பா. இந்த 146க்கு அப்புறம் நம்மளுக்கு இந்த ட்ராவில் கிடச்ச ஏ போர்டு அல்லது ஆல் 77 மட்டும் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 146க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 774 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஸோ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட மறுபடியும் நம்மளுக்கு ஒரு ட்ரா விட்டு ஒரு ட்ரா அப்படிங்கிற ஃபார்மேட் படி நம்மளுக்கு இந்த ட்ராவில் மறுபடியும் ஏபி ஹிட் ஆகுது நண்பா. ஸோ இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம்.
டபுள் ஒன் ஃபார்மெட்டு முடிஞ்சு 4 ட்ரா முடிவில் நம்மளுக்கு ஏ போர்டு ஏபி போர்டு ஏ போர்டு ஏபி போர்டு. ஸோ நல்ல கெஸிங் நண்பா. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டை பார்க்கலாம். ஏன்னா இந்த 774 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு நம்ம இதில் தான் ஏ போர்டு எடுக்க போகிறோம். சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் ஃபார்முட் இப்படி தான் நம்ம போட்டிருக்கோம். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் நம்மளுடைய அக்ஸயா டு அக்ஸயா, அதாவது ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம சிம்பிள் ஃபார்மெட்டாக இருந்தாலும் மெத்தட் படி தான் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நம்ம 774க்கு பார்த்தலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 463. இப்போ இதில் எடுக்க போகிறது 46 நண்பா. இதோட நம்ம இந்த ட்ராவுக்கு 2 கிடச்சிருக்கு. 2 and 2. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 2 கூட்டினோம்னா 6, 6ஓட 2 கூட்டினோம்னா 8, 6 8 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 8 நம்மளுடைய இந்த ஃபார்மெட் படி கிடச்சிருக்கு நண்பா. ஸோ 2 வச்சு எடுத்திருக்கோம். இந்த ட்ராவில் 2 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ரா நம்மளுக்கு 1 ஒர்க் அவுட் ஆக வாய்ப்புகள் இருக்குது. கம்மியான ட்ராக்களாக இருந்தாலும் நம்மளுக்கு கண்டினியூஸாக ஏ போர்டோட சேர்த்து பெய்ட்ஸ் இருக்குது. இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு ஒர்க் அவுட் ஆச்சுன்னா அடுத்த ட்ராவில் பெய்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஏன்னா இந்த ஃபார்மெட் அப்படி தான் வந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம எப்போதும் போல் கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. 6 அல்லது 8, 6 அல்லது 8 இந்த ட்ராவுக்கு கிடச்சிருக்க நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர் நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுளுக்கான சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் டபுளாக பயன்படுத்திக்கலாம் நண்பா. இந்த ட்ரா நம்மளுக்கு கேம் டபுளுங்கிற மாதிரி இருக்குது. ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 6 எக்ஸு எக்ஸு, அப்படி இல்லாட்டினா 6 6 எக்ஸாக இருக்கலாம். அப்படி இல்லாட்டினா 8 எக்ஸு எக்ஸு அல்லது 8 8 எக்ஸாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த ட்ரா சிங்கிள் மாதிரி தெரியல, டபுளுங்கிற மாதிரி இருக்குது நண்பா. ஏன்னா இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஏ போர்டில் வந்து சிங்கிள் தான் அடிச்சுட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஏ போர்டில் இங்கே 5 இருக்குது, இங்கே அதுக்கப்புறம் 1 இருக்குது, இங்கே 7 இருக்குது, சாரி இங்கே 7 இருக்குது. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு 774 அப்படிங்கிறதுனால இந்த ட்ராவில் நம்மளுக்கு டபுள் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒத்தப்படையில் தான் ரெட்டை நம்பர் அடிச்சிருக்காங்க. அதனால் இந்த தடவை நம்மளுக்கு ரெட்டைப்படையில் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த 66 and 88 சான்சஸ் வச்சுக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது மெத்தட் படி தான் சொல்கிறேன், தனிப்பட்டு எதுவுமே சொல்லலாம் நண்பா. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸிங் எதுவும் பிடிப்படலன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு நம்ம எவரிட்டா வந்து ப்ரிடிக்ஷன் டெய்லி ஒரு ஏ போர்டு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுதான் நண்பா இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு நம்பர். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை சண்டே 28/1/2024 அக்ஸயா ஏகே 636க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.